ஹலோ லேர்ன்சர்ஸ், இது கிட் அண்ட் கிட்டப்கான புது சீரீஸ். இந்த சீரீஸில் நம்ம கிட்னா என்ன, கிட்டோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டப்பை யூஸ் பண்ணி சென்ட்ரலைஸ்டாக நம்ம கோடெல்லாம் எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கிட்டுங்கிறத பார்க்கலாம். இந்த கிட்டு எதுக்காக உருவாச்சு? ஆக்சுவலாக கிட்டை உருவாக்குன ஃபவுண்டர் இந்த கிட்டு என்னன்னு அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவார்னா, இட் இஸ் அ ஸ்டூபிட் கண்டென்ட் ட்ராக்கர்னு சொல்லுவார். கேட்கவே வேடிக்கையாக இருக்குல்ல. இதை ஏன் ஸ்டூபிட் கண்டென்ட் ட்ராக்கர்னு சொல்கிறாருன்னா, இந்த கிட்டுங்கிறது ஒரு டூல். இந்த டூல் கிட்ட நீங்கள் எதை கொடுத்தாலும் அது சேவ் பண்ணி வச்சுக்கும். அது இமேஜாக இருக்கலாம், ஃபைலாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், கோடாக இருக்கலாம். அதுக்கு என்ன ஏதுன்னெலாம் தெரியாது. ஸோ எதை கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதனால தான் அவர் இது டிஃபைன் பண்ணும்போதே அதோட மேனுவலில் இட் இஸ் அ ஸ்டூபிட் கண்டென்ட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த கிட்டை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறோம், அதோட கோடு எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும், பேக்கப் எடுத்து வைக்கணும்னா இந்த கிட் டூலை யூஸ் பண்ணி நம்மளால் பேக்கப் எடுத்து வச்சுக்க முடியும். அதுவும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம், நேற்று என்ன பண்ணோம், இன்றைக்கி என்ன பண்ணோன்ட்டு டைம் வைஸாக நம்ம பேக்கப் எடுத்து வைக்க முடியும். ஸோ உங்கள் ப்ராஜெக்டில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் மாறி இருக்குன்னு ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த கிட்டை உங்களால் ஃபுல்ஃபில்டாக யூஸ் பண்ண முடியும். இது யார் கிரியேட் பண்ணான்னா, லினக்ஸ் ஓஎஸை கிரியேட் பண்ண லினஸ் டார்வர்ட்ஸ் தான் இதை கிரியேட் பண்ணார். இது எதுக்காக பண்ணார்னா, லினக்ஸ் ஓஎஸை கிரியேட் பண்ணும்போது அதில் எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு டூல் தான் இந்த கிட். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா கம்பெனிஸ்லேயும் எல்லா இடத்துலையும் இது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் நம்ம கோடு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கிட்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த கிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஒரு அனாலஜி வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு மேஜிக்கல் கேமராவும் ஒரு மேஜிக்கல் ஸ்டோரேஜ் பாக்ஸும் இருக்கதா வச்சுக்கலாம். ஸோ இது ஏன் மேஜிக்குன்ட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது. இந்த ஆப்பிளில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட போகிறீங்க. அப்படி சாப்பிடும்போது அது எப்படியெல்லாம் இருந்துச்சோ ஒவ்வொரு வெர்ஷனையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை பேக்கப் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ முழுசாக இருக்கிற ஆப்பிளில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேஜில் ஏற்றுறேன், இந்த கேமராவை யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ இதை இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் சேவ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து இந்த ஆப்பிளை சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கோ அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மறுபடியும் ஸ்டேஜில் ஏற்றுறேன், இந்த கேமராவை யூஸ் பண்ணி நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது போல் இந்த ஆப்பிளோட ஒவ்வொரு வேர்ஷனையும் நான் இங்கே பேக்கப் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இது ஒரு மேஜிக்கல் பாக்ஸுன்ட்டு. இப்போ உங்களுக்கு எந்த ஆப்பிளோட வெர்ஷன் வேணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் இந்த பாக்ஸில் இருந்து வெளில எடுத்திங்கன்னா அது ரியல் ஆப்பிளாக மாறிடும். நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ஒவ்வொரு டைம் பண்ண ப்ராஜெக்டையும் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ப்ரீவியஸாக பண்ண கோட் வேணும்னாலும் இந்த பேக்கப்பில் இருந்து உங்களால் எடுத்துக்க முடியும், அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த அனாலஜியை வச்சு கிட்டோட ஒவ்வொரு டேர்ம்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஆப்பிள் தான் உங்களோட ப்ராஜெக்ட், இந்த கேமரா தான் கிட்டு. இந்த கிட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்டில் உள்ள கோட் எதெல்லாம் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம ஏற்றணும். இந்த ஸ்டேஜுங்கிறது ஒரு டெம்பரரி ஸ்பேஸ். இப்போ நமக்கு ப்ராஜெக்டில் 10 ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 3 மட்டும் நம்ம கமிட் பண்ணணும்னா அந்த 3 ஃபைலை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு ஏற்றணும். ஸ்டேஜில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நம்மளால் கிட்டை யூஸ் பண்ணி பேக்கப் எடுக்க முடியும். ஸோ இது எங்கே பேக்கப் ஆகும்? ஒரு ரெப்பாசிட்ரிங்கிற ஒரு ஸ்டோரேஜில் பேக்கப் ஆகும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரெப்பாசிட்ரின்னு நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ளார இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோ தான் கமிட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த டைமில் இருக்கிற என்னென்ன கோடெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த கமிட்டில் இருக்கும். யார் பண்ணாங்க, அவங்களோட இமெயில் ஐடி என்ன, எப்போ எந்த டைமில் இதை பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே அது சேவ் பண்ணி வச்சுக்கும். நீங்கள் கிட்டை லேர்ன் பண்ணணுன்னா இந்த டேர்ம்ஸை கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் ரெப்பாசிட்ரிங்கிறது ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ். அதுக்குள்ளார ஒவ்வொரு கமிட்டாக நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுப்போம். இது எல்லாத்தையுமே நம்ம கிட்டுங்கிற டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஒரு கமிட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் கிட்டை யூஸ் பண்ணி உங்கள் கோடெல்லாம் பேக்கப் எடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு அந்த கிட்டை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு gitsem.com டவுன்லோட்ஸ் இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த கிட்டை யூஸ் பண்ணி எந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேக்கப் எடுக்க போகிறீங்களோ அதுக்கு ஒரு ரெப்பாசிட்ரியை நம்ம இனிஷியேட் பண்ணணும். இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ரெப்பாசிட்ரியை க்ரியேட் பண்ணுறதுக்கு git initங்கிற கமாண்ட் யூஸ் ஆகும். நம்ம கிட்டை மோஸ்ட்லி கமாண்ட் வழியாகவே ஆக்சஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் விசுவல் ஸ்டுடியோ கோட் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம இந்த சீரீஸில் 2 வழியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இந்த git initங்கிற கமெண்ட் கொடுத்தோம்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரெப்பாசிட்ரியை அது க்ரியேட் பண்ணிக்கும். அதாவது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸை அது க்ரியேட் பண்ணிக்கும். இப்போ நம்மக்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்குது, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெப்பாசிட்ரி இருக்குது.
இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, first.txt. அதில் ஹெல்லோன்னு ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சேஞ்சஸை நான் பேக்கப் எடுக்கணும்னா எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு இந்த ஃபைல்ஸை நான் பேக்கப் எடுக்கிறதுக்கு நான் இதை ஸ்டேஜில் மூவ் பண்ணணும். அதுக்கு git add, அதுக்கப்புறம் அதோட ஃபைல் நேம் நம்ம கொடுத்தோம்னா அன்ட்ராக்டாக இருக்கிற இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். இப்போ இதில் வேறு நிறைய ஃபைல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் எதெல்லாம் நம்ம பேக்கப் எடுக்க போகிறோமோ இந்த git addங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண முடியும். ஸ்டேஜுக்கு மூவ் ஆன ஃபைல்ஸை மட்டும்தான் நம்ம ஒரு கமிட்டாக க்ரியேட் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறது? git commitங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு கமிட்டை க்ரியேட் பண்ண முடியும். இதில் git commit -mக்கு அப்புறம் இந்த ஃபைலில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, இது எதுக்காக பண்ணியிருக்கோங்கிற ஒரு சிம்பிள் டெஸ்கிரிப்ஷனை நம்ம கொடுக்கணும். இந்த கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸ்டேஜில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் நமக்கு ஒரு கமிட்டாக க்ரியேட் ஆகும். இந்த கமிட்டில் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதோட இந்த கமிட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த கமிட்டை யார் பண்ணால், அவங்களோட பேர், அவங்களோட இமெயில் ஐடி, எப்போ இந்த கமிட்டை க்ரியேட் பண்ணாங்க, இதோட எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். இது கமிட்டாக க்ரியேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இது ரெப்பாசிட்டரிலையும் ஆட் ஆகிடும். இப்படி தான் ஒரு கமிட்டை கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபைலில் ஹலோங்கிற டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக ஹலோ வேர்ல்டுன்னு நான் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு சேஞ்சஸ் நான் பண்ணதுனால, அதாவது மாடிஃபை பண்ணியிருக்கிறதுனால மறுபடியும் இந்த ஃபைல் அன்ட்ராக்டுக்கு மூவ் ஆகிடும். அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் டைப் பண்ணியிருக்கிறதெல்லாம் இன்னும் பேக்கப் எடுக்கலன்னு சொல்லும். இப்போ பண்ணதை மறுபடியும் இன்னொரு கமிட்டாக நம்ம க்ரியேட் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது? சேம் ப்ரொசீஜர் தான். git add கொடுத்து அதை ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் git commit கொடுத்து அதோட டெஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் அப்டேட்டுன்னு நான் இங்கே கொடுக்குறேன். இந்த கமெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இந்த ஸ்டேஜில் உள்ளது இன்னொரு கமிட்டாக க்ரியேட் ஆகி அதுவும் ஆட் ஆகிடும். இப்போ இந்த லேட்டஸ்ட் கமிட்டில் இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு, அதோட ஐடி என்னங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக கமிட் இருக்குல்ல, இதோட கோடு தான் உங்களோட ப்ராஜெக்ட் டைரக்டரியில் இருக்கும். இதை எப்படி மெயின்டைன் பண்ணுதுன்னா ஹெட்டுங்கிற ஒரு பாயிண்டரை யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுது. இந்த ஹெட்டு எந்த பிரான்ச் கமிட்டை பாயிண்ட் பண்ணுதோ அந்த கோடு தான் உங்களோட ப்ராஜெக்டில் காமிக்கும். இந்த ஹெட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் கோடுக்கு நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும், இல்லை வேறு ஒரு பிரான்ச்சுக்கு நம்மளால் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இது போல் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இங்கே பிரான்ச்சுன்னு நான் சொல்கிறேன்ல, அது இந்த ரெப்பாசிட்டரியில் உள்ள ஒரு சப் ஃபோல்டர் மாதிரி. இனிஷியலாக மெயின்ன்ட்டு ஒரு பிரான்ச் இருக்கும், அப்படி இல்லைன்னா மாஸ்டர்னு ஒரு பிரான்ச் இருக்கும். அந்த பிரான்ச்சுக்குள்ளார தான் ஃபஸ்ட்டு புஷ் ஆகும். நமக்கு வேணும்னா மல்டிபிள் பிரான்ச்சஸை க்ரியேட் பண்ணிக்கவும் முடியும். இந்த பிரான்ச்சுங்கிறத நம்ம டீட்டெயில்டாக தனியாக பார்க்கலாம். இப்போ எப்படி கிட்டை இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணி அதில் உள்ள கோட்ஸ் எல்லாம் எப்படி கமிட்டை யூஸ் பண்ணி பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்.